சுத்தமான மனம், சுத்தமான பணம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு நாள் நான் வாழை இலை வாங்க ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு 10 வாழை இலை அவர்கிட்ட கேட்டிருந்தேன். இன்னொருத்தர் கடைக்கு வந்தாரு. அவர் ஒரு 10 ரூபாய அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்தார். அந்த கடைக்காரரும் அந்த 10 ரூபா வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு கம்முன்னு போயிட்டாரு உள்ள. கொடுத்தவரும் திரும்ப கடையில இருந்து கிளம்பிட்டாரு. எனக்கு ஒரே சந்தேகம். அந்த கடையில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க 10 ரூபா வாங்குனீங்க, அவரும் வாழை இலை வாங்காம போறாரு, என்னங்க வாழை இலை கொடுக்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல சாமி, நேத்து அவர் வந்து வாங்கிட்டு போனாரு, அதுக்கான காசை இப்ப கொடுக்குறாருங்க. ஏன் அப்படின்னு. இல்ல நேற்று அவர்கிட்ட சில்லறை இல்லாம இருந்துச்சு, சரி அப்புறம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன், அதை கொடுக்குறாருங்க. அது வெறும் பணம் இல்லை, அதுதான் விழுப்பத்துடைய தர்மம். சுத்தமான பணம் தான் சுத்தமான மனதை உருவாக்குங்கிறது எனக்கு புரிஞ்சது. பணம் இல்லாது தர்மம் இல்லை, தர்மம் இல்லைன்னா பணமும் இல்லை. இதை பத்தி நாளைக்கு பேசலாம்.